அயோத்தியில் அமையும் ராமர் கோயில் இந்திய சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழும் என்று பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி தெரிவித்தார். புதுதில்லியில் அவர் பேசியபோது, இந்திய கலாச்சார பாரம்பரியத்தில் ராமர் மிக உயரிய இடம் வகிக்கிறார். பண்பு, கண்ணியம், ஒழுக்கம் ஆகியவற்றின் உருவமாக அவர் உள்ளார். அயோத்தியில் எழுப்பப்பட உள்ள கோயில் இந்தியர் அனைவரும் ராமரின் குணங்களை பின்பற்ற உத்வேகம் அளிக்கும் என்று நம்புகிறேன். ராமஜன்ம பூமி இயக்கத்தின் போது குஜராத்தில் சோம்நாத்பூரிலிருந்து அயோத்திக்கு 1990இல் ரத யாத்திரை மேற்கொண்டு எனது வாழ்வின் தலையாய கடமையாற்ற விதி பணித்ததை பணிவுடன் நினைவு கூறுகின்றேன். அதில் கலந்து கொண்ட எண்ணற்றவர்களின் மன எழுச்சியை தூண்டுவதற்கு அந்த ரத யாத்திரை உதவியது. ரத யாத்திரை நடைபெற்று 3 பதிற்றாண்டுகள் கடந்த நிலையில் அந்த கனவு நிறைவேறுகிறது. சில முக்கியமான கனவுகள் நிறைவேற ஒரு வாழ்நாள் காலமாகும். ஆனால் இறுதியில் கனவு நிறைவேறும் போது அந்த காத்திருப்பு அர்த்தமுள்ளதாகிறது. ராமர் கோவில் அப்படிப்பட்ட ஒரு கனவின் நிறைவாகும். ராமஜன்ம பூமியில் கோயில் எழுப்புவது பாஜகவின் லட்சியம். அதற்காக பெரும் தியாகங்கள் புரிந்த எண்ணற்றவர்களுக்குத்தான் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அயோத்தியில் அமைய இருக்கும் ராமர் கோயில் இந்திய சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழும். இந்திய நாட்டிற்கும் மக்களுக்கும் ராமர் என்றும் ஆசி புரிய வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என்று அத்வானி குறிப்பிட்டுள்ளார்.